நான் உங்களோடு உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள். பக்கீ இடத்துக்கு போய் எனது தோழர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொன்னார்கள். அதான் நான் உங்களையே டிஸ்டர்ப் பண்ணாம எழும்பிட்டு போன என்ன செஞ்சேன் நினைத்தேன், அதனாலதான் நான் அப்படி போனேன். அப்ப ஆயிஷா என்ன துவா நீங்க யார சொல்லலாம், எங்களுக்கும் சொல்லித்தாங்கன்றாங்க. அந்த இடத்துக்கு போனா கேட்கறதுக்கு எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று அந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுல எவ்வளவு படிப்பினைக்கு தெரியுமா, யோசிக்க வேண்டிய படிப்பினை எவ்வளவு இருக்கு தெரியுமா. தனது மனைவி எழும்பக்கூடாது என்பதில் நபியர்கள் காட்டிய ஆர்வம், தனது மனைவி எழும்பக்கூடாது என்பதில் நபி அவர்கள் காட்டிய ஆர்வம். இப்படி நம்ம காட்டிருப்போமா? நம்ம எலும்புக்களை எவன் தூங்கினாலும் அவன் செத்தா கணக்கே இல்லாத பத்தி எலும்புற பாருங்க. ஊடுகளை நடக்கிறேன்னா தட்டா படான்னு எழும்புற அவர் தான் எழும்புற முக்கியம், மத்தவன் தூங்குற முக்கியம் இல்ல. ஆல்மா தட்டார் படான்னு இழுக்கிறது, கோப்பியை குடிக்கிறமா, மனைவியில கோப்பி ஊத்தி 3 மணி ஆயிருந்தாலும் கோப்பி ஊத்து, அவ்வளவு அவருக்கு அதான் தெரியும். இது ஊத்தேலுமா மெஷின் வேலை செய்யுமா, அதெல்லாம் வழங்காது. தூக்கத்துல இருக்குது 1 மணிக்கு தூங்கிப்பாவே ஊத்துனா கோப்பி அவ கஷ்டப்பட்ட அதெல்லாம் கணக்கு எடுக்காம அதுவும் சரலைனா கோப்பி கிளாஸை வீசிட்டு பேத்துருவான். நடந்த ஒரு சம்பவம், கணவன்மாருடைய தவறுகளுக்காக சொல்றேன். அதாவது பின்னால மனைவி கோப்பி ஊத்தி கொடுத்து கணவனுக்கு கொண்டு கொடுக்குற ஒரு இடத்துல, இது நம்ம போயிருக்கிற இடத்துல சரியா, அப்ப கோப்பி கொடுத்து கொடுக்குறா. இவர் கோப்பி குடிச்சிட்டீங்களா, பின்னால கிளாஸ் சத்தம் கேக்குது, தட்டார்னு உடஞ்சிட்டு கிளாஸ். என்ன நினைக்கிறான், இல்ல கிளாஸ் முடிந்து உடைச்சாச்சா, ஒரே அடி இவர கையில கோப்பை கீழே அடிச்சாரு. நான் உடைச்சது எனக்கு உடைக்கலதா, உனக்கு உடைக்கலமேடா, எனக்கு உடைக்கல உடைச்சாரு. இது மூளை உள்ள வேண்ட வேலையா அல்ல வேறது மூளை இல்லாத வேலை. மனைவி அங்க கிளாஸ் விழுந்து தவறா உடைச்சதுக்காக வேண்டி கையில உள்ள கிளாஸ தூக்கி அடிச்சா இப்படி ஆம்பளை தலை அப்படித்தான் சில டைம்ல அந்த மாதிரி தான் வேலை செய்யறது சகோதரர்களே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட பொறுமை பாரு, அந்த பொறுமை எழும்ப கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த உறவு சம்பந்தம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு இருந்துட்டாங்க. அந்த நேரத்துல சௌதா ரதியல்லாஹு வீட்டுல இருந்து ஒரு சாப்பாட ஒரு வேலைக்காரட்ட கொடுத்து அனுப்புறாங்க அந்த பெண்மணி. ஆயிஷா ரலியல்லாஹு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பாடை கண்ட உடனே எழும்பி போய் அவசரம் என்ன செய்யறாங்க, அதான் வேகமாக ஆர்வத்தோடு எடுக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கோபம் வருது, சாப்பாட்டுல கோபம் இல்ல, இன்னொரு மனைவி அனுப்பின சாப்பாட்டுல என்னைய விட்டு போட்டு என்ன பெரிய ஆர்வம் அங்க. ஆயிஷா இருந்துட்டு இருக்க போல பேசிக்கிட்டு இருக்க போல ஒரு சாப்பாடு ரசூலுல்லாஹ் அவசரமா எழுந்து அந்த சாப்பாடுக்கு போயிட்டாங்க. இன்னொரு மனைவி விட்டு இந்த வார சாப்பாடு மனைவி தான் அங்க கட் பண்ண வார வீட்டுல இவருக்கு என்ன பெரிய ஆர்வம் ஒரே கையால் அடிச்சு விட்டார் கோப்பை கீழே 4 துண்டாயிடுச்சு. நம்மளே கட் பண்ண பாருங்க ரிசல்ட் என்ன. நம்ம என்ன சொல்லுவோம், என்ன உடைச்ச, அடுத்ததான் கேள்வி என்ன உடைச்சா கேள்வி, அடுத்த கேள்வி என்ன உடைச்ச, வாப்பட சொத்தா அல்லது உம்மை சம்பாரிச்ச சொத்தா, நம்மளோட கேள்வி அதானே. இதுதான் நம்மளோட கேள்வியா வரும். புறக்கண்டுவோம் அல்ல திருப்பி இன்னொரு அறை போடுவோம். நம்ம அவ்வளவுதான் படிச்சு வச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் சொல்லல, கீழே குந்துறாங்க, அந்த கோப்பையில அப்படியே செட் பண்றாங்க, சாப்பாடு அதுல போடுறாங்க, போட்டு பின்னால கொண்டு வச்சு இன்னொரு கோப்பை எடுத்து கொடுத்துட்டு சொல்றாங்க, காரத் உம்முக்கும், உங்களது தாய் ஆத்திரப்பட்டு விட்டால் என்று சொல்லிட்டு கொடுத்தேன். வேற ஒண்ணும் சொல்லல. ஏழ்மா சகோதரர்களே, அதாவது என்ன ஒரு பேசனிலிட்டி இருந்திக்கணும், பேசனிலிட்டி எந்த அளவுக்கு இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கணும், கொடுத்து அனுப்பிட்டாங்க. இது ஆயிஷா ராவோட மனசுல எப்படி பதிஞ்சிருக்கும் இந்த பதிவு. இது நம்ம ஊர்ல கோப்பை உடைக்கிற யாரு, கணவன் தான். அங்க உடைச்சது யாரு, ஆயிஷா மனைவி. ஆனா ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டது எப்படி, அவட மனநிலைக்கு அதை உடைச்சன ரசூலுல்லாஹ் விளங்கினாங்களே ஒழிய ஒன்னும் சொல்லவே இல்லை. அவருக்கு இருந்த வரமை எங்களுக்கு இருந்திருக்க, நாங்க கதைச்சிற கதையே வேற, அங்கனிக்கு கதைத்திருக்கின்ற கதையே வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அது போன்று ஒரு முறை இல்ல மனைவி நடந்து கொண்ட விஷயம் இருக்குது, நான் இது பொதுவான சம்பவமாக சொல்கிறேன், ஏற்கனவே சில சம்பவம் சொன்னது. நான் ஒரு முறை மனைவி கணவனை எப்படி புரிந்து கொள்ள என்பதற்காக சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கண்டிக்கிறாங்க, ஆயிஷா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க உள்ள போராட்டம் கூட அங்க அல்லாஹ் வணங்க விரும்புவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவே நான் எலும்பி இப்ப அல்லாஹ் வணங்க நினைக்கிறேன், நேரத்தில் எலும்பி அல்லாஹ் தூங்க நினைக்கிறேன், அல்லாஹ்வை தொழ நினைக்கிறேன். சகோதரர்களை பாருங்க, 9 மனைவிமார்கள்டா ஒரு மனைவி இடத்துல ஒரு நாள் வருவாங்க ரசூலுல்லாஹ், அந்த வீட்டுல ஒரு நாள் இருப்பாங்க, திருப்பி அதே மனைவிட்டு வரணும், இன்னும் 8 நாளைக்கு போறதா என்ன செய்வாங்க வருவாங்க, அப்படித்தானே. அப்ப அந்த இடத்துல நான் தொழ நினைக்கிறேன்டா ஆயிஷா என்ன சொல்லணும், நீங்க வாரதே ஒரு நாள் அதுல இந்த டைம்ல தொழணுமா, அப்படித்தான் கேட்பாங்க. இயல்புல இஸ்லாம் அப்படி கடமை ஆக்கி இருக்கா, இப்படித்தான் பேச்சு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்ன நேரத்துல அதே நேரத்துல இப்படி சொன்னாங்க, மனைவி நான் தொழ போறேன் தொழுங்க அப்படின்னு என்ன செஞ்சிரும், உங்களுக்கு கோபம் வரும். தொழுங்கன்னு சொன்னாலும் என்ன இவங்களுக்கு ஏண்டா தெரியும், உங்களுக்கு மார்க்க ஆர்வத்துல சொல்லல, என்னே வெறுப்புல சொல்றான்னு தெரியும்.
நீங்க தொழுதாலும் உண்டு, நோம்பு பிடிச்சாலும் உண்டு, என்னது குர்ஆன் ஓதினாலும் உண்டு, நான் என் பாட்ட தூங்குறேன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி ஆயிஷா ரலியல்லாஹு பதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஹிப்பு குர்பக், நான் உங்களுக்கு பக்கத்திலேயே எப்பொழுதும் நெருங்கி இருப்பதை விரும்புகிறேன். உங்களுக்கு பக்கத்திலேயே நெருங்கி இருப்பதை விரும்புகிறேன். வ இன்னி உஹிப்பு அன் தஅபுதல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன். அல்லாஹ்வை வணங்குவதையும் விரும்புகிறேன். எப்படி ஒரு மனசுல போய் பதியும் அது, அந்த மனைவி நடந்து கொண்ட அந்த வார்த்தை. அப்ப நீங்கள் என்னை நெருங்கி இருப்பதை நான் விரும்புகிறேன், அதே நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதை நான் விரும்புகிறேன். நபியவர்கள் எழுந்தார்கள், தொழுதார்கள், தொழுது விட்டு அழுதார்கள். எந்த அளவுக்கு அழுதார்கள் தெரியுமா? கண்ணங்களை எல்லாம் கண்ணீர் நலைத்தது, தாடியை நலைத்தது, மடியை அவரது கண்ணீர் நலைத்தது. அழுது கொண்டே தொழுதார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்லுவதற்காக வந்து நபியவர்களை பார்த்த நேரத்தில் நபியவர்கள் அழுது போயிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆயிஷா பிலாலை கேட்டார்கள், யார் அத்தபுக்கு ஏன் அழுகிறீர்கள்? வகத் கஃபரல்லாஹு மா தகத்தம் மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்களது முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டானே, ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, ஒரு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா, ஒரு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், லக்கத் உன்சிலத்தில் லைல ஆயா, இன்று இரவு எனக்கு ஒரு வசனம் இறக்கப்பட்டது, வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் பிஹா, எவர்கள் அதை ஓதி அதை பற்றி சிந்திக்கவில்லையோ அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி என்று வரக்கூடிய சூரா ஆல இம்ரானுடைய வசனங்களை நபிகள் ஓதி காட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனது வாழ்க்கையிலேயே மிகவும் நான் கண்ட காட்சியிலே மிகவும் உள்ளத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு காட்சி என்றால் இதுதான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக சகோதரர்களே, மனைவிமார்கள் கணவன்மாரை இந்த மூன்று விஷயத்தில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு உள்ளத்தை வெல்லக்கூடிய முயற்சியை மனைவிமார் எடுக்க வேண்டும். எடுத்தால் கணவன்மாருடைய கஷ்டங்கள் ஒரு சிம்பிளான ஒரு கஷ்டமாய் போய் முடிஞ்சிடும், ஒரு சின்ன ஒரு கஷ்டம் மாதிரி மாறிடும். அவர்களுடைய புரிந்துணர்வின்மை தான் இவனது ஒவ்வொரு சுமையையும் பெரிய சுமையான செய்து மக்களுக்கு காட்டுவது. ஆக சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்வு புரிந்துணர்வு என்பது நம்ம பார்த்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தெரிந்தால் சில சிக்கல்கள் தீர வாய்ப்புண்டு, புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. அந்த புரிந்துணர்வை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆதாமா இந்தி வல்ல இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.